கடவுள் தான் உங்க ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தினார். என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கேமரா கொடுங்க. அன்னைக்கு மந்திரி கூட சண்டை போடும் போதும் நீ வந்து போட்டோ எடுத்த. ஆர்டிஓ சாவு வீட்லயும் நீ வந்து போட்டோ எடுத்த. இன்னைக்கு கோவிந்தரோட ஆட்கள் உன்னை துரத்திக்கிட்டு வராங்க, இந்த கேமராவை பிடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆமா, யார் நீ? நான் தினசூரியன் பத்திரிகையோட நிருபர். நான் போட்டோ எடுத்த இடங்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியலை காரணமா வச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறது தான் மந்திரி சிகாமணியோட ஒரே நோக்கம். இப்ப சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி நீகரோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்ததை அவங்க பாத்துட்டாங்க. அதுக்குதான் கோவிந்த நாட்கள் துரத்துறாங்களா? சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா ஊருக்கு போ. இந்தா வரேன். சார் ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது ரவுடி கோவிந்தன் மாதிரி ஆளுங்களை ஏன் சார் வளர விட்டீங்க? வரப்போற தேர்தல்ல ரவுடி கோவிந்தன் ஜெயிக்கவே கூடாது. நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா மந்திரி சிகாமணி உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட என்னை பத்தி கேட்கத்தான் போறாரு. சார், இப்ப என் உயிருக்கே ஆபத்து. நீங்க எப்படியாவது பத்திரமா அனுப்புவீங்க சார்? அந்த பொண்ணு தப்பிட்டா சார். உங்களை எதிர்த்து பேசுறாங்க அந்த மூர்த்தி. எங்களை அடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டா சார். நாய் இதுக்காக ஒன்னு அனுப்பல. என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, மந்திரி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு. அதான் நானே நேர்ல வந்தேன். என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொல்றாரு? அது இல்ல தம்பி, கோவிந்தனு கூட தெரியாம மந்திரி உங்களை தனியா பார்க்கணும் பிரியப்படுறாருன்னா நம்ம ஊர் அரசியல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு எனக்கு தோணுது தம்பி. அண்ணே, எனக்கு அவருக்கும் ஆர்டிஓ சாவு வீட்லயே பிரச்சனை வந்துருச்சு. அதனால நான் அவரை பார்க்க விரும்பல. போயிட்டு வாங்க. அது இல்ல தம்பி, மந்திரி உங்களை மதிச்சு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு என் மனசு படுது. எனக்காக வாங்க தம்பி. வாங்க தம்பி வாங்க. ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே. திரும்பி போன்னு என்ன பார்த்து ஊர் மக்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கூப்பிட்ட உடனே நீ வந்திருக்க பாத்தியா? நீ ஒரு வீரன். அது இருக்கட்டும் சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தம்பி, பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் கோவிந்தனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சாவு வீட்டிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறேன். நீ சுண்டு விரல அசிச்சா போதும், எல்லா ஓட்டுகளும் கோவிந்த பெட்டிக்குள்ளதான் விழும். அதனாலதான் இந்த எல்லா செக்கிலையும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. கோவிந்தன் தேர்தல் நின்னா இந்த ஊர் மக்கள் தேர்தலை நடத்த விட மாட்டாங்க. ஓஹோ, சரி, அதை விடு. ஒரு சின்ன விஷயம். நான் வெளிநாட்டு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துச்சு. அவளை எங்க ஆளுங்க பிடிக்க போகும்போது நீ தான் காப்பாத்தினியா? அவ யாரு, என்ன சொன்ன? மந்திரி சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி நீகரோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்தத அவங்க பாத்துட்டாங்க. சொல்லுப்பா, அவ என்ன சொன்னான்னு சொல்லுப்பா. சொன்னா உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவன் என்கிட்ட சொன்னா. இவ்வளவு ஏன், இப்ப நீங்க ஒரு புதுசா திட்டம் போட்டிருக்கீங்களே, அத பத்தியும் சொன்னா. நான் சொல்றேன், ஆனா எப்போ எங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சீர்நிலையத்துக்கு வர சொல்லுங்க. அங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மேடையிலேயே உங்க கைய உயர தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கறத நான் சொல்றேன். அப்ப மக்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தருவாங்க. அதை தவறாம நீங்க வாங்கிக்கணும். நான் கெஞ்சி பேசுறதுனால என்ன கேள பையன் நினைக்கிறியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வயிற்ற தடவர பரதேசி நீ என்ன ஏளனம் பண்றியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வயிற தட்டுற பரதேசி தானா? ஆனா என்ன பார்த்தா மக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களை பார்த்தா கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஏன் இந்த நாட்டுல எலெக்ஷன் நடக்குதுன்னா நல்ல உழைப்பையும் கொள்கையும் நம்பித்தான் நடக்குது. ஆனா நீங்க திருட்டு ஓட்டையும் தங்க முக்கத்தையும் பித்தளை கொடுத்து நிமிடம் எலெக்ஷன் நிக்கிறீங்க. தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் கேட்டாங்களா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு இலவச வெட்டி சேலை வேணும்னு? மக்கள் கேட்கறதெல்லாம் வேலை வாய்ப்பும் அமைதியான வாழ்க்கையும் தான். நீ எல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சா மந்திரியான ஒரு பெரிய தலைவர் மக்களை பார்த்து கையாட்டுல விழுந்த ஓட்டுல எம்எல்ஏ வாங்கி காலில் விழுந்து மந்திரியான. ஏய், நான் வச்சிருக்கிறது ஓட்டல் அறினாலும் என் உழைப்புல வாங்கினது. எனக்கு கிடைக்கிறது 10 ரூபாய்னாலும் அதுல பாதியில இல்லாதவங்களுக்கு கொடுத்துறேன். என்ன பார்த்தா பரதேசிங்கிற? ஏய், நான் பரதேசி தான். நீ சொன்னபடி நான் பரதேசி தான். இந்த பரதேசியை பார்த்து எதுக்காக செக்கு புக்க கொடுத்து எவ்வளவு நாள் எடுத்துக்கன்னு சொல்ற? சொல்லு. இங்க பார், என்ன செஞ்சிருவ? இங்கே உனக்கு சமாதி கட்டிடுவேன்.
ஆர்டிஓக்கு போட வேண்டிய மலர் வளையத்தை உனக்கு போட வச்சிருவேன். மிரட்டுறியா? பணத்தையும் அராஜகத்தையும் அதிகாரத்தையும் நம்பித்தான் நீங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா இது மூர்த்தியோட கோட்டை. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ரவுடி கோவிந்தனை எதிர்த்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், ஜெயிச்சு காட்டுறேன். நீ இருக்கிற சட்டசபைக்கு இந்த பரதேசி வரேன், அங்க உன்னை சந்திக்கிறேன். சார் சார், அந்த கேள்வி செத்துட்டா. இப்ப என்ன பண்றது? அவளை எரிச்சிட்டு சாம்பலை கொண்டு வையா. கொண்டு வந்தியா? கொடு கொடு கொண்டா. நீ எனக்கு செஞ்ச கொடுமைக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்கி நெத்தியில பூசி உனக்கு ஈமக்கடனை செஞ்சாதான் என் மனசு சாந்தி அடையும். உன் காயத்துக்கு இந்த சாம்பலை பூசிக்க. இது சாதாரண சாம்பல் இல்லடா. நீ ஆத்தா ஆத்தான்னு புலம்புவியே, உன் ஆத்தாளை கொன்னு அவளை எரிச்ச சாம்பல்டா. நல்லா பூசிக்க, உடம்பெல்லாம் பூசிக்க. வணக்கம். ஹலோ, மாலை கொடுங்க. தேங்க்யூ. Can you say few words about India? Now, India is a great country. Lots of peace in India. How do you feel about India? India is a great country, peace-loving country. Got great leaders. I would love to work together as one team to save the world. மந்திரி சிகாமணியை பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் வச்சிருக்கீங்க. எவ்வளவு லேட்டா சப்மிட் பண்றீங்க? சார், மந்திரி சிகாமணிக்கு எதிரா யார் செயல்பட்டாலும் அவங்களை அவரை அழிச்சிருவாரு. ஓஹோ, அதான் பொதுமக்களே அவருடைய முகத்தறிய கிழிச்செறியட்டும்னு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணீங்களா? எஸ் சார், ஆனா அது முடியாம போச்சு. இதுல சிகாமணி பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நாம கொஞ்சம் தாமதிச்சாலும் உலக சமாதான தலைவர் வில்சன் உயிருக்கு ஆபத்தாயிடும். உடனே நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும். ஆல் ரைட், லெட்ஸ் மூவ். Oh, for world peace. சார், மூர்த்தி ஜெயில தப்பிச்சிட்டான் சார். சிறையில் அடைக்கப்பட்ட கைதி மூர்த்தி சில கருங்காலி அதிகாரிகளால் தப்பி இருக்கிறான். அவன் சமாதான தலைவருக்கு குறிவைத்துள்ளதாக ரகசிய போலீஸ் நமக்கு தகவல் தந்திருக்கிறது. அந்த தலைவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது நமது கடமை. ஹலோ செக்யூரிட்டிஸ், லிசன் மீ. அந்த தலைவருக்கும் எனக்கும் டைட் செக்யூரிட்டி கொடுங்க. Hello. Hi. I'm your chief security officer. Oh, yeah? Yeah. நான் அந்த பசங்களோட ஹெலிபேட்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இந்த கூட்டிட்டு அங்க வந்துரு. மூர்த்தி குறுக்க வந்தா சுட்டு பொசிக்கிடு. இங்க வந்து எல்லாம் பேசாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன். மூர்த்தி, போட்டியே இல்லாம ஜெயிக்கலான்னு கோவிந்தனை கொலை பண்ணி பாடியை லாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா?
இவன் எப்படி உயிரோட இருக்கா? சார், look at there. He is a criminal. Hey, Govinda! Danger for your life. Come on. Get in, get in, get in, get in. Hey, come on. Wait, come out, man. Come on, tell me, please. Wait for me. Wait, taking me. Go inside. சீக்கிரம் போங்க. Happening? Tell me, what's going on? எப்படி நம்ம பசங்க உங்க தலைவனை பிடிச்சு கொடுத்துருவாங்க? என் பணத்தை இங்கே கொடுத்துடு. என்ன? Where taking me? Tell me, where taking me? Tell me, what's happening here? What do you want from me? Tell me! நம்ம பசங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு கூட்டத்துல விட்டுருக்கேன். உங்க தலைவனை கொண்டு வர்றான். பணத்தை எடுத்து ரெடியா வை. ஐயா, என்ன தடியன் தனியா வர்றான்? சார், மூர்த்தியை தோத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க பிடிக்க முடியல. எப்படியாவது அவனை கொண்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போ. மேல இருந்து கொண்டு போடு. போங்க.
Tell me, who are you guys? Thank you very much for saving my life. You're a true Indian. Did a good job. எங்க ஆத்தால கொல்லிட்டேடா பாவி. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐ சிகாமணி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. அவர் ஒண்ணும் பண்ணிடாது. அவர்தான் உன் அப்பா. நீங்க யாரு? உன் அம்மா. நாங்கதான் உன்னை பெத்தவங்க. நம்பப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இவங்க சொல்றது உண்மைதான். இவங்கதான் உங்க அம்மா. மிஸ்டர் சிகாமணி தான் உங்க அப்பா. ஜர்னலிஸ்ட் கீதா எல்லா எவிடன்ஸையும் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் சிகாமணி, you are under arrest. Take him. Mr. Murthy, you have done a great job for the country. We are very proud of you. Your Excellency, we are extremely sorry for all the inconvenience.